வணக்கம் and welcome to Diamond Home Appliances வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான 2 ரெசிபிஸ் பண்றதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க யோகாம்பலம்மா. உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஓகே, இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இன்க்ரீடியன்ஸாக இருக்கு. சீஸ், பட்டர், கார்லிக் எல்லாமே எனக்கு பிடிச்சதா இருக்கு. என்ன பண்ண போறீங்க? பிரெட்டை வச்சு ஷாஹி துக்குடான்னு ஸ்வீட்டு, இன்னொன்று ஒன்று சீஸ் கார்லிக் பிரெட். ஓகே, ரெண்டுமே என்னோட ஃபேவரட். செய்யலாமா? ஓ எஸ், கண்டிப்பாக. இப்போது அப்கமிங் இதில் வந்து குழந்தைகளுக்கு ஹாலிடேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் அவளுக்கு டைம் பாஸே ஆகாது. ஏதாவது நல்லதாக வாங்கி கடையிலேருந்து வாங்கி தரதுக்கு பதிலாக நம்ம ஆற்றுலேயே பண்ணி கொடுக்கலாம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1/2 லிட்டர் மில்க்கு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். ஏன்னா இது கொதித்து குறுகணும், கொஞ்சம் நாளை கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ப்ரெட்டை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ப்ரெட்டு கொடுத்துருவோம். 4 ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து நான் இந்த மாதிரி சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி முக்கோணமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இதை நல்லா பொரிச்சுக்கணும் நம்ம. ஆக்சுவலி நீங்கள் ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயிலேயே பொரிச்சு எடுத்துருவா. எனக்கு கொஞ்சம் அப்படிலாம் பிடிக்காது. நெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சமாக விட்டு எடுத்துடலாம். எப்பயோ ஒரு தடவை சாப்பிட்றோம், நல்லா தான் சாப்பிடலாம். ஸ்வீட் ஐட்டம்னா நெய்யில் பொரிச்சு சாப்பிட்றது அது ஒரு தனி ருசி. எண்ணெய் கொஞ்சம் கொடுத்துருவோம். நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் ப்ரெட்டை போட்டு பண்ணிடலாம். இதை வந்து வறுத்து எடுத்துட்டும் நல்ல ப்ரௌனாக கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துடணும். அதுக்குன்னு ரொம்ப அடுப்பை பெருசாக வச்சுட்டு ஆச்சுன்னு வறுத்தேன்னா அது கிறிஸ்பாக வராது. மீடியம் ஹையில் வச்சுட்டு மெதுவாக வறுத்து எடுத்தேன்னா நல்ல ஜோராக இதுவாகிடும். அதுக்கப்புறம் சர்க்கரை பாகு வச்சு சர்க்கரை பாகில் அதை டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிளேட்டில் வச்சுட்டு அது மேலே இந்த ரபடியை விட்டு ஓகே சர்வ் பண்ணணும். ரபடி நீங்கள் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் இதை நல்லா சில்டாக சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மில்க் வந்துட்டு ரபடிக்காக தான் வச்சுருக்கோம். ஆமாம், அதனால் நல்லா எந்த அளவுக்கு சுண்டுதோ அவ்வளோ நல்லது. ஆமாம், இதெல்லாம் பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் இது கொதிச்சுட்டு விட்டு 1/2 லிட்டர் மில்க் தான் இது. ஸோ இது நல்லா மெல்ட் ஆகிருக்கு, நல்லா சூடு வந்திருக்கு. ஓகே, கொஞ்சம் சூடு வரட்டும். இந்த பாலில் வந்து நம்ம இந்த ரபடிக்கு தேவையான சர்க்கரை போட்டுடலாம். அதோடையே சேர்ந்து கொதித்து கெட்டியாட்டும். நல்ல ஒரு 50 to 75 கிராம் சுகர் போட்டுருவோம். 1/2 லிட்டர் பாலுக்கு 50 to 75 கிராம்ஸ். ஆமாம், இது வந்து அந்த ஸ்வீட்டாக அந்த ரபடி அது மேலே விடுறதே அது நல்ல ஸ்வீட்டாக இருந்தால் தான் ப்ரெட்டோட அது நல்லாயிருக்கும். இதோட கூட நம்ம பால் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். பால் பவுடர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு 50 கிராம்ஸ்லேயே 75 கிராம்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ சக்கரை போட்ட உடனே இமீடியட்டாக பால் பவுடரும் ஆட் பண்ணணும். ஆமாம், பால் பவுடர் போட்டோன்னு இமீடியட்டாக நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது அவசியம். இல்லை கட்டி ஆகிடும். இது நல்லா கொதிச்சு இதுவும் கொஞ்சம் நாளைக்கு குறையட்டும். சுகர் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா கெட்டி ஆகணும். ஏன்னா சக்கரை போட்ட கையோட இது கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிச்சு. பாட்டு கொதிச்சுட்டுக்கிட்டோம். நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ ஆயில் நல்லா கொதிக்க இருக்கணும். அதுக்காக தீர அளவுக்கு இருக்கக்கூடாது. ஆமாம், ரொம்ப பெருசாலாம் வேண்டாம், மீடியம் ஹையில் தான் அடுப்பு வச்சுருக்கேன். இது போட்டதும் உங்களுக்கு பபிள்ஸ்லாம் வந்தது, அப்புறம் கொஞ்சம் அடங்கிடும். பட் நம்ம ரெடி ஆகிட்டாக்குன்னு நினச்சோன்னா ஆகாது. நல்ல ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா ஸ்டிஃபாக கிறிஸ்பியாக ஆகும். ஆமாம், இதுக்கு என்ன பிரெட்மா ப்ரிஃபரபிள்? மில்க் பிரெட் எடுக்கலாமா, இல்லைனா மில்க் சாண்ட்விச் பிரெட் எடுக்கலாமா? ப்ரௌன் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்கள் சௌகரியம், பிரெட் நம்ம சாய்ஸ் தான். ஆமாம், ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்கிற பிரெட்டாக மட்டும் வாங்கிக்கோங்க. பிகாஸ் தின்னாக இருந்ததுன்னா வராது. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்குது தெரியாது. வேறு திக்காக இருக்கிற பிரெட்டாக இருக்கும். அது சாண்ட்விச் பிரெட்டு, ஸ்வீட் பிரெட்டு, ஒரு மில்க் பிரெட்டு நம்ம சாய்ஸ் தான். ஸோ இது நல்லா திக்காயிட்டே வருது. திக்காக
சைடுல சேரக்கூடிய ஆடையை உள்ள எடுத்து 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 விட்டுருக்கேன். கார்லிக் பிரெட் அப்படின்னு சொல்லும்போது யோகாம்பாலம்மா கார்லிக் பிரெட் பண்றாங்க. என்ன கார்லிக் தான். உங்களுக்கு கார்லிக் அந்த அளவுக்கு பிடிக்காதுல்ல, இது செய்யும் போது நீங்க கார்லிக்லாம் அவாய்ட் பண்ணிடுங்களாப்பா அப்படி சொல்லி வீட்டுல சொல்வீங்களா, சொல்லி இருக்கீங்களா? சொல்ல மாட்டேன். ஏன்னா அவளுக்குலாம் பிடிக்குது, அதாவது ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்குங்கிறதுக்கோசரம் நம்ம சாப்பிடாதன்னு சொல்றதுல சரியே கிடையாது. ஸோ குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக பண்ணி தருவேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரௌனாக இருக்கு தெரியுதா? இந்த மாதிரி ப்ரௌனாக அனுப்புற எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. ஏலக்காய் பொடி போடலாம். இதில் 1/4 டீஸ்பூன் லைட்டு ஏலக்காய் பொடி போட்டுருங்க. ஸோ திக்காக சைடில் சேரக்கூடிய அந்த ஆடைகள்லாம் நம்ம எடுத்து அதில் ஆட் பண்ண வேண்டியது அவசியம். இது நல்லா திக்காயிட்டு இதை இறக்கி வச்சுக்கலாம்ப்பா. இந்த ரபடி தயாராகிடுது. ஸோ இந்த ரபடியில் வந்துட்டு 1/2 லிட்டர் பால், அந்த பால் நல்லா சுண்ட காஞ்ச பிறகு அதில் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். சுகர் நல்லா கரைஞ்ச பிறகு அதில் வந்துட்டு மில்க் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக இறக்கும் போது ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது திக்காக சைடில் இருக்கக்கூடிய ஏடுகளை வந்துட்டு நம்ம உள்ளே எடுத்து போட்டிருக்கோம். இப்படி தான் ரபடி தயாரிக்கணும். கிட்டத்தட்ட அது திக்காக வந்துருச்சு. பால் பவுடர் போட்டதுனால இது நல்லாவே திக்காயிடுச்சு. பால் பவுடர் ஆப்ஷனல். ஆமா, வெறும் பாலை மட்டுமே ரொம்ப நேரம் சுண்ட வச்சு பண்ணிக்கலாம். அப்படியும் பண்ணிக்கலாம். பால் பவுடர் போட்டேன்னா சீக்கிரம் ஆகிடும். ஸோ இது ரெடி ஆகிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம்ப்பா. தண்ணி கொடுங்கப்பா. பாக்கி இருக்கிற 1/2 கப் சுகர் நல்லா கரையட்டும். கரைஞ்சதுன்னா போதும். ஸோ இது பாகு மாதிரி வரணும் அப்படிலாம் சுகர் கரைஞ்சா போதும். இது எப்படிமா இப்போ ஒரு சில டிஷ்ஷஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜிலேபிக்கெலாம் ஸ்ட்ரைட்டாக எடுத்து கொதிக்க போட்டுடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படிலாம் அவசியம் இல்லை. இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் இதை போட்டு நம்ம உடனே தட்டில் எடுத்து வச்சோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிறிஸ்பாக இருக்கு. ரஸ்க்கு மாதிரி வந்து ரஸ்க்கு மாதிரி ஆகிடும். ஸோ இது சுகர் சிரப்பில் நம்ம போட்டு ட்ரன்ச் பண்ணி எடுத்த பிறகும் கிறிஸ்பாக இருக்கணுமா இல்லைன்னா எப்படிமா? அது கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். ஆனால் நம்ம ரபடி விட்டதும் கொஞ்சம் சாஃப்டாகும். ஆனால் நம்ம இதை பொரிச்சிருக்கோம் இல்லையா இந்த நெய்யில், இந்த டேஸ்ட்டோடு அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்ருப்பேன், நிறைய பேர் ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன். இதோட பேர் காரணம் தெரிஞ்சுக்கலாமா? ஷாஹிங்கிறது எப்பயுமே உங்களுக்கு வந்து மில்க் நல்ல ஒரு இதோடு சேர்றது. அண்ட் ஆக்சுவலி இதில் பால் பவுடருக்கு பதிலாக கோவா யூஸ் பண்ணிக்கிற எல்லாரும் பண்ணிக்கலாம். ஸோ நட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெய்யில் தான் பொரிப்பா. அது எப்பயுமே வந்து உங்களுக்கு ரிச்சான ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே ஷாஹி அப்படின்ற ஒரு இது உண்டு. ஓகே, நிறையா அது மாதிரி நமக்கு ஷாஹியில் வந்து சப்ஜீஸ் எல்லாமே கூட இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ரிச்சான ஐட்டம்ஸ்க்கெல்லாம் ஷாஹி அப்படின்பா. இது கரைஞ்சிட்டு இந்த கரைஞ்ச சுகரோட இது அணைச்சிடுறேம்மா. உப்பு உடனே எடுத்துக்கணும். ஸோ சுகர் சிரப்பில் போட்டு இமீடியட்டாக ரொம்ப அது வந்து இல்லைன்னா சாகி ஆகிடும், அப்புறம் பிஞ்சு போகும். அப்படி இந்த சுகர் சிரப்பில் தேவைன்னா நம்ம குங்குமப்பூ அதெல்லாம் போடலாமா இல்லை வேண்டாமா? நம்ம இந்த ரபடி போடுறதே ரபடியில் போட்டுக்கலாம். ரபடியில் நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் மேலே ட்ரெஸ்ஸிங் பண்ணுறச்சையும் நீங்கள் அதில். ஸோ சுகர் சிரப்பில் இமீடியட்டாக போட்டு உடனே எடுத்துட்டாங்க. கொஞ்சம் நேரம் ஊறணும் அப்படின்றலாம் கிடையாது. அதே கிறிஸ்பினஸோட சுகர் கோட்டிங் ஆன மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இதுவும் ரெடி ஆகிடுது. நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எவ்வளோ ப்ரெட்டுன்னு கேட்டிங்கன்னா 4 ப்ரெட்டு கிட்ட யூஸ் பண்ணிடுவோம். ஜஸ்ட் கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு நடுவில் கட் பண்ணி ரெக்டாங்கிள் பண்ணிடுவோம். ஸோ ஒரு பக்கம் ரப்டி தயாராக இருக்குது, சுகரில் கோட் பண்ண ப்ரெட்டும் தயாராகிடுச்சு.
ஸோ இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும்ப்பா. ஓகே, பாக்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக இதை வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணோன்னா சரியா இருக்கும். இது ஆறட்டணும்னா ரபடியும் ஆறட்டும். பிரெட் அது வந்துட்டு சுகர் வாட்டரில் நனைச்சி எடுத்துருக்கோம். மேலே நட்ஸ், ஷாஹி துக்குடா தயாராகிட்டு. கிறிஸ்பி பிரெட் ஸ்வீட்டாக ரப்டியோட நட்ஸோட அமேசிங்காக இருக்குது. நிறைய பேர் ஷாஹி துக்குடா வெளில போய் சாப்பிட்ருப்பீங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். பிரெட் ஷாஹி துக்குடா எப்படி பண்ணுறதுன்னா அதுக்கு தேவையான பொருள் பால் 1/2 லிட்டர், அதை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 250 லிட்டர்ஸ் அது குறைஞ்சதுக்கு அப்புறமா அதில் வந்து ஒரு 75 to 100 grams சுகர் ஆர் பால் பவுடர் ரெண்டுமே அதில் ஆட் பண்ணி இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் அதில் ஏலக்காய் பொடி தூவி அந்த ரபடி எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரெட்டை வந்து ஓவராலாக கட் பண்ணிவிட்டு நெய் பாதி எண்ணெய் பாதியாக கடாயில் விட்டுட்டு அதில் ப்ரெட்டை நல்லா செவக்க வறுத்து தனியாக எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பாத்திரத்தில் ஒரு 50 grams கிட்டக்க சுகரை போட்டு அது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா அதில் வந்து இந்த பிரெட் துக்குடெல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டு மேலே வந்து ரபடியை பரிமாறி அது மேலே முந்திரி பாதாம்லாம் பரிமாறி நீங்கள் கொடுத்தேன்னா ரொம்ப ஜோரான பிரெட் ஷாஹி துக்குடா தயார்.